நண்பர்களே, இன்னைக்கு காலை உணவு பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல கொய்யாப்பழம் வச்சுருக்கோம். அடுத்து வந்து தேங்காய் ஒரு 4 துண்டு வச்சுருக்கோம். அடுத்து வந்து நிலக்கடலை வந்து பச்சை கடலை வந்து அப்படியே வச்சுருக்கோம். இது வந்து அவரைக்காய் வந்து பொரியல். அவரைக்காயில் வந்து பார்த்திங்கன்னா நிலக்கடலை வந்து வேக வச்சு போட்டு வச்சுருக்கோம். இது வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா எங்கள் சைடில் ஸ்பெஷல். இந்த கொங்கு சைடில் பார்த்திங்க அப்படின்னா அவரைக்காய் நிலக்கடலை பொரியலுங்கிறது கொஞ்சம் ஃபேமஸ்ஸு. ஒரு சிலர் பக்கம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கடலையை வந்து பொடியை அரைச்சி மிக்ஸ் பண்ணுவாங்க. இதை நாங்கள் வந்து வேக வச்ச கடலையை அப்படியே போட்டு ரெண்டையும் இது பண்ணியிருக்கோம். இதுதான் இன்றைக்கி வந்து காலை உணவு. அப்புறம் மெயின் கோர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ராகி புட்டு சாப்பிட்றோம். ஓகே, இப்போ நிறைய பேர் கேட்குற கேள்வி வந்து காலையில் தானே சாப்பிட முடியுமா அப்படிங்கிறது. காலையில் கண்டிப்பாக இதெல்லாம் சாப்பிட முடியும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னா காலையில் வேறு எதுவும் சாப்பிட்றதில்ல. டைரெக்டாக பிரேக்ஃபாஸ்ட் தான். பிரேக்ஃபாஸ்ட் விட திருப்பி லஞ்சு தான். நடுவில் மிட்டேல வந்து எதுவுமே எடுக்கல. டீ காஃபி முதற்கொண்டு எதுவுமே எடுக்கிறதில்ல. அதனால் கண்டிப்பாக சாப்பிட முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே பெரும்பாலும் நிறைய விஷயங்கள் வந்து ராவாக இருக்கிறனால கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு டைம் ஆகும். நீங்கள் 5 நிமிஷம் 10 நிமிஷம் சாப்பிட்றாளா இருந்ததுன்னா இது வந்து கண்டிப்பாக சிரமம் தான். குறைஞ்சது ஒரு 20 நிமிஷம் இதுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு ஆகும். ஏன்னா இது அத்தனையும் மென்று தான் சாப்பிட்டாகணும். நீங்கள் அப்படியே முழுங்க முடியாது. முழுங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து சிரமமாக இருக்கும். அதனால் நல்லா மென்று சாப்பிட்டு உமிழ்நீரோடு சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஜீரண சக்திக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஓகே.